Hi friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ டிஸ்ப்ளேல பார்த்திருக்க மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பாத்தீங்க அப்படினா லிரிக்ஸ் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. இந்த லிரிக்ஸ் எல்லாமே எப்படி மேக் பண்றது, இந்த பிக்சர்ஸ் எப்படி ஆட் பண்றது எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸோட எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க फ्रेंड्स இந்த வீடியோ எப்படி மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிரிக்ஸ் நீங்க வந்து மேக் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் ஈஸியா நம்ம வந்து KineMasterல எடிட் பண்ணலாம். இந்த இது வந்து KineMasterல ஈஸியா எடிட் பண்றது மாதிரி தான் நான் வீடியோ போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்லயும் KineMaster வீடியோ தான் நான் வந்து போடுறேன். ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி pixellab அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து லிரிக்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஃபர்ஸ்டே நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தது. பேக் வந்துட்டு திரும்பவும் ஒருக்கா வந்து pixellab அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் செட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டாக என்ன இமேஜ் செட் பண்ணணுமோ அந்த இமேஜை செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1:1 அந்த ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம KineMasterல எடிட் பண்ணும்போது 1:1 அந்த ரேஷியோவில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் இதையே செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் இதில் தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் வந்து லிரிக்ஸ் காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடியதை பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணியாச்சு. இதில் காப்பி பண்ணி வச்சுருக்கதை இப்போ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணோன்னே இதில் வந்து ஓகேன்னு கொடுத்துக்கலாம். கேப்ஸ் லாக் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஃபாண்டே கேப்ஸ் லாக்கில் தான் கொடுப்போம். ஓகே, இதில் கேப்ஸ் லாக் கொடுத்துட்டு இதில் ஓகேன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் வந்து ஒயிட் கலரே இருக்கட்டும், வேறு ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மை ஃபாண்டில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. போல்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்ட் செட் பண்ணிக்கலாம். என்ன ஃபாண்ட் செட் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த லைனை நான் 2 லைனாக ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து 2 லைனாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒரே லைனாக செட் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரே லைனாக செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் வந்து வீடியோஸ் என்ன கலர் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த கலர். இப்போ வந்து நான் ரெட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3D ரொட்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏனி என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3D டெக்ஸ்ட்டு அப்படி அதை கிளிக் பண்ணி இதில் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு இதில் டெப்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ரிஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கு நான் யூஸ் பண்ணலை, அதனால் வந்து எனபிள் கொடுக்கல. ஓகே, வாட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் லைனை நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இதில் வந்து பொசிஷன் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இனி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் போய்க்கோங்க. இல்லை டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய சேவ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் அஸ் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் லிரிக்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ இதே நான் வந்து செகண்ட் லைனுக்கே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா, ஓகே, கொண்டு வந்துட்டு இதில் கேப்ஸ்லாம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரம் கேலரியில் போய் நீங்கள் வந்து இமேஜஸை செட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து வீடியோ செட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக நீங்கள் செட் பண்ணிங்க அப்படி டபுள் கிளிக் பண்ணி அதை காப்பி பேஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் இந்த இமேஜையும் ஒர்க்காக வந்து செட் பண்ணி இந்த பிளேஸ் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒர்க்காக செக் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து 2 செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ரம் கேலரியில் போய் திரும்பவும் அந்த இமேஜை நான் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு 1:1க்கு செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இனி வந்து இந்த இமேஜை நான் கீழே வராது மாதிரி செட் பண்ணணும். ஓகே, இதையே நான் கீழே வராது மாதிரி செட் பண்ணுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு போதே பாருங்கள். ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 3D ரொட்டேட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து -5 ஓகே, இதில் வந்து 8 கொடுத்துக்கலாம், -8. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி 39 ஓகேவா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 39 33 அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த இமேஜ் வந்து செட் ஆகிருக்கு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இனி வந்து என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்பரண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேவ் அஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா
சேவ் டு இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இமேஜ் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சேவ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து கேன்சல் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ரேஷியோ 1:1 நம்ம ரேஷியோ கிளிக் பண்ணலாம். ஏன்னா வந்து இமேஜ் எல்லாமே நம்ம அது அப்படி தான் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜை நம்ம இப்போ இதில் செட் பண்ணலாம். இப்போ வந்து டவுன்லோட், ஓகேவா? ஓகே, இந்த டவுன்லோட் பேஜில் இருக்கக்கூடிய இந்த இமேஜை செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கலாம். இனி வந்து இந்த இமேஜை வந்து எவ்வளோ செகண்ட்க்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 13 செகண்ட்க்கு நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு மார்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதை கரெக்டாக நம்ம ஜூம் பண்ணி இந்த பிளேஸில் கரெக்டாக கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அது கரெக்டாக மூவ் ஆகாமல் அந்த பிளேஸில் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிரிக்ஸ் செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அதில் வந்து ஒரு சேடாக ஒரு பாய் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா பிக்சார்ட்லேயே க்ராப் பண்ணியெல்லாம் எடுத்துக்கோங்க. எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீடியாவில் போய் இப்போ நான் ரிமூவ் பண்ணுறத ஒன்று இப்போ செட் பண்ணியிருக்கேன். நான் பிக்சார்ட்டில் தான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் பிக்சார்ட் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா வந்து பிக்சார்ட்லேயே எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூகுள்லேயே நம்ம வந்து கூகுள்லேயே க்ராப் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து நான் இந்த பிளேஸில் செட் பண்ணிக்கிறேன். ஓகேன்னு இருக்குது. இதே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு 30 செகண்ட்க்கு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இனி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆடியோ நம்ம செட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு ஆடியோ செட் பண்ணுறேன். என்கிட்ட ஆடியோ இல்லை, அதனால் வீடியோவை நான் செட் பண்ணுறேன். மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து நான் வந்து ஓகே, இந்த வீடியோவை செட் பண்ணி இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் அப்படியே டெலீட் பண்ணிக்கிறேன். எனக்கு ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வந்து ஆடியோ மட்டும் ப்ளே ஆகும். ஓகேவா? நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு pixellab அப்ளிகேஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனை வந்து செட் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணியே செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதுக்கு தக்கனதாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஸ்கேல் அப் அப்படின்னு கொடுத்தாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லோவாக வேணும் அப்படின்னா வந்து 1.5 அதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு ப்ளே ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செட் பண்ணதை கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து கரெக்டாக லாஸ்ட் வந்து இது செட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது அந்த லிரிக்ஸ் வந்து கீழே இருந்து வரது போல இருக்குது. அதுக்கு கரெக்டாக இதே போல் கொஞ்சம் குட்டியாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இனி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த லைன் எதில் கட் ஆகுதோ அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் லேயர் கிளிக் பண்ணி மீடியா இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து pixellabல உள்ள நெக்ஸ்ட்டு லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக இந்த பிளேஸில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இன்அனிமேஷன் இருக்கும், அதில் போய் அதே ஆப்ஷன் தான் செட் பண்ணிக்கோங்க. வேறு ஆப்ஷன் செட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவான சாங்னால நம்ம வந்து ஸ்லோவாகவே லிரிக்ஸ் வரது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 லைன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த லைனையும் எதில் முடியுது அப்படின்னு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு லிரிக்ஸ் வரக்கூடியதை நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். pixellabல உள்ள பின்னொரு லிரிக்ஸ் வந்து நான் இப்போ செட் பண்ணி காணிக்கிறேன். இப்போ இந்த லிரிக்ஸ் ஓகேவா, இந்த பிளேஸில் வரது மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்அனிமேஷனில் போய் அதே ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ணாண்டோம். ஓகேவா? ஸ்கேல் அப் வரது மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் அப் கொடுங்க. ஸ்கேல் டவுன் அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் ஸ்கேல் டவுனே கொடுத்துக்கோங்க. இது வந்து 1.5 ஓகேவா, அந்த ரேஞ்ச்லேயே கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து வீடியோ ஸ்லோவாக தான் ப்ளே ஆகுது. இனி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி ஒரு வீடியோ வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நம்ம லோகோ செட் பண்ணணும். லேயர் கிளிக் பண்ணி மீடியா, இது வந்து ஃபேவரட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே நான் சேவ் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிட்டு நான் வந்து இந்த பிளேஸில் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த பிளேஸில் வர மாதிரி செட் பண்ணிவிட்டு இதையும் மூவ் பண்ணி ஒரு 12 செகண்ட்க்கு நான் வந்து இப்போ செட் பண்ணியிருக்கேன். இனி ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மீடியான்னு இருக்கும். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கொடுக்குறது இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இதில் பிளெண்டிங்கில் போய் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் ப்ளே ஆகும். டிஸ்பிளேல பார்த்த வீடியோவும் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இனி என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணதா ஷேர் பண்ணணும். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும்.
நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து ஷீஜா டெக் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step.